இந்த நிகழ்ச்சியில் மௌலவி சமீர் அவருடைய கிராத்தோடு ஆரம்பிக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய இந்த நிகழ்வு ஜப்னா முஸ்லிம் அசோசியேஷன் ஐக்கிய ராஜ்யம் யார் முஸ்லிம் அமைப்பின் ஐக்கிய ராஜ்யத்தினால் அனுசரணையோடு நடக்கின்ற நிகழ்வாகும். விசேட தேவையுள்ள பிள்ளைகளுக்கும் அவரோடு சார்ந்த பெற்றோர்களுக்குமான ஆதார நிதியுதவிகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாகும். இந்த நிகழ்வுகளை வருகை தந்திருக்கும் மூத்த சகோதரர் ஃபாரூக் அவர்களையும் சட்டத்தரணியும் முன்னாள் யாழ்மான சபை பிரதிநிதியுமான ரமேஷ் அவர்களே, மிஷன் கல்லூரியின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் பிரதம நிறைவேற்று அதிகாரியான சிராஜ் அவர்களே, எமது சகோதரர் அமீர் அவர்களே, பேச்சாளராக கலந்து கொண்டிருக்கும் பட்டய கணக்காளர் ரம்சான் அவர்களே, அவங்களை வரவேற்பதோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற விசேட தேவையுள்ள பிள்ளைகளையும் அவர்கள் பெற்றோர்களையும் வரவேற்பதோடு ஏனைய சகோதரர்களையும் வரவேற்று எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். எமது யாழ் முஸ்லிம்களின் சர்வதேச குரலாகவும் சர்வதேச செயற்பாட்டாளராகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஜப்னா முஸ்லிம் அசோசியேஷன் JMA UKயின் அனுசரணையோடு நடக்கின்ற நிகழ்ச்சி ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாகும். அதிகமான மக்களாலோ அதிகமான அமைப்புகளாலோ கண்டுகொள்ளப்படாத தேவையுடைய ஒரு பகுதியில் தான் விசேட தேவையுடைய பிள்ளைகளும் அவர்களது பெற்றோர்களும். எனவே JMA ஆனது இம்முறை அதை ஒரு மிக தரமான ஒரு நிகழ்ச்சியாக நடத்துகின்றது. விசேட தேவையுடைய பெற்றோர்களுக்கான அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை வழங்குவதன் மூலம் அந்த விசேட தேவையுள்ள பிள்ளைகளுடைய வாழ்வை உயர்த்த முடியும் என்ற நோக்கோடு இந்த நிகழ்வு நடக்கின்றது. இந்த நிகழ்வு நீர்வளம்பிலும் புத்தகத்திலும் யாழ்ப்பாணத்திலும் நடக்கின்றது. இந்த நிகழ்விலே ஜப்னா முஸ்லிம் அசோசியேஷன் UKயினர் 2002ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 22 வருடத்துக்கு மேலாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்து வாழ்கின்ற யாழ் முஸ்லிம்களுடைய ஒன்றுகூடல் நிகழ்வுகளை நடத்துவதோடு அவருடைய குர்பான் பித்ரா நிகழ்ச்சிகளை போன்றவற்றை திரட்டி தேவையுடைய மக்களுக்கு வேளாவரம் வழங்கி வருகின்றார்கள். கல்விக்காக, நீர் தேவைகளுக்காக,
மற்றும் குடியிருப்பு தேவைகளுக்காக போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக அவர்கள் வேலை செய்திருக்கின்றார்கள். அதே நேரம் இனச்சுத்திகரிப்புக்குள்ளாக்கப்பட்ட 1990 ஆண்டு இனச்சுத்திகரிப்புக்குள்ளாக்கப்பட்ட யாழ் முஸ்லீம்களின் சர்வதேச பொருளாகவும் சர்வதேச செயற்பாட்டாளராகவும் கடந்த 22 வருடங்களாக ஜேஎம்ஏ இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே யாழ் முஸ்லிம் சமூகம் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். எனவே இந்த நிகழ்விலே அடுத்த பேச்சாளராக நான் சட்டத்தரணி ரமீஸ் அவர்களை அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أحمد ونصلي على رسول الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. கூட்டத்திற்கு தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் அஜ்மல் அவர்களே மற்றும் மேடையில் அமைந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, விசேட தேவையுள்ள சிறார்களே, இந்த நிகழ்வு உண்மையிலே ஒரு வித்தியாசமான நிகழ்வாகும். நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு அவர்கள் பரீட்சைகளிலே வெற்றி பெறும் பொழுது, சித்தி அடையும் பொழுது, அல்லது விளையாட்டுப் போட்டிகளிலே பல்வேறு போட்டிகளிலே அவர்கள் திறமைகளை காட்டும் பொழுது, அல்லது மதரசா பிள்ளைகள் அவர்களுடைய திறமைகளை காட்டும்போது நாங்கள் பரிசளிப்புகளும் ஊக்குவிப்புகளும் விழாக்களும் நடத்தியிருக்கின்றோம். ஆனால் இவ்வாறான விசேட தேவை உள்ள ஒரு சிறார்களுக்கான ஒரு நிகழ்விலே கலந்து கொள்வது என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயமாகும். உண்மையிலே என்னுடைய வாழ்நாளிலே இது என்னுடைய இவ்வாறான ஒரு முதல் நிகழ்வாகும். விசேட தேவையுடைய சிறுவர்களுடைய நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொள்வது நான் முதல் முறையாகும். எனக்கு தரப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், கடந்த காலங்களிலே ஜப்னா முஸ்லீம் அசோசியேஷன் UK அவர்களால் செய்யப்பட்டிருக்கின்ற நிகழ்வுகளை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கத்தை தருமாறு நான் கேட்கப்பட்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே நானும் ஜப்னா முஸ்லீம் அசோசியேஷனும் தனிப்பட்ட முறையிலும் மற்றும் செடோ என்ற அடிப்படையிலே நாங்களும் ஜேஎம்ஏ அமைப்பும் மிக நீண்ட காலமாக ஒரு புரிந்துணர்வோடு கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றோம். அடிக்கடி கலந்துரையாடல்களும் எவ்வாறான நிகழ்வுகளை நடத்துவது என்பது தொடர்பாக பல விடயங்களையும் நாங்கள் கலந்துரையாடியுள்ளோம். அந்த அடிப்படையிலே மிக நீண்ட காலமாக அவருடைய வரலாறுகளை தெரிந்தவர்கள் என்ற அடிப்படையிலே எங்களுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. சகோதரர் அஜ்மல் அவர்கள் கூறியது போன்று சர்வதேச மட்டத்திலே முஸ்லீம்களுக்காக வேண்டி, வெளியேற்றப்பட்ட யாழ் முஸ்லீம்களுக்காக வேண்டி பல காலகட்டங்களிலே அவர்கள் குரல் எழுப்பியிருக்கின்றார்கள். ஜெனீவாவுக்கும் கூட சென்று அவர்கள் குரல் எழுப்பியிருக்கின்றார்கள். அது தவிர யாழ் முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு, குறிப்பாக மீண்டும் பாதை திறக்கப்பட்டு அங்கே சுமூகமான நிலைமை ஏற்பட்ட பிறகு, யாழ் உஸ்மானியா கல்லூரியினுடைய மீள்திறப்பிற்கும் அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. அதே போன்று எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய பல்வேறுபட்ட தேவைகளுக்காக வேண்டி அவர்கள் அவ்வப்போது உதவி செய்து வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக மருத்துவ தேவைகளுக்காக வேண்டி தொடர்ச்சியாக அவர்கள் உதவி செய்து வருகின்றார்கள். அத்தோடு யூகேயிலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் ஈத் கெட் டுகெதர் என்ற அடிப்படையில் யூகேயில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு வருடமும் நிகழ்வுகளை நடத்தி வருகின்றார்கள். மேலும் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் 2009ஆம் ஆண்டு பாதை திறந்த பிறகு தமிழ் முஸ்லீம் மக்களுக்கிடையே ஒரு சுமூகமான ஒரு நல்லெண்ணத்தை தோற்றுவதற்காக வேண்டி நான் நினைக்கிறேன் 2010 அல்லது 11 வேண்டும் அந்த நேரத்திலே யாழ்ப்பாணத்திலே யாழ் போதனா வைத்தியசாலைக்கு
வீழ்ச்சியால் வழங்கப்பட்டது ஜேஎம்ஏனால். அதே போன்று யாழ்ப்பாணத்திலே ஒன்று கூடல்களை நிகழ்த்துவதற்கும் அவர்கள் தங்களுடைய பங்களிப்புகளை தொடர்ச்சியாக வழங்கி வந்திருக்கின்றார்கள். இங்குள்ள சிறார்களுக்கு அவ்வப்போது பாடசாலை உபகரணங்கள் பேக்குகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. வெள்ளம் வீட்டிய பகுதியிலே வெள்ளத்தினால் அனர்த்தம் ஏற்பட்ட பொழுது அந்த மக்களுக்கு உதவி செய்யப்பட்டது. புத்தளத்திலே YMMA நகருக்கு பின்னால் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹம்த் என்று சொல்லப்படுகின்ற மையவாடியும் 5 ஏக்கர் மையவாடியும் அதனோடு சேர்ந்த விளையாட்டுத்திறன் அதனுடைய கொள்ளுதலுக்காக வேண்டி ஆரம்ப கட்ட காலங்களிலே அவர்கள் நிதியுதவி வழங்கியிருந்தார்கள். இது போன்று பல்வேறுபட்ட முஸ்லிம்கள் தொடர்பான வேலை திட்டங்களிலே அவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே அதனுடைய அடுத்த கட்டமாக ஒரு அடுத்த மைல்கல்லாக இந்த விடயத்திலே அவர்கள் விசேட தேவை உள்ள சிறார்களுக்கான உதவிகளை செய்வதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த சிறார்களை பொறுத்த மட்டிலே இவர்களை முன்பு ஒரு வார்த்தை பாவிப்பார்கள் ஊனமுற்ற சிறுவர்கள் என்று. ஆனால் இப்பொழுது அந்த வார்த்தை பாவிப்பது தவிர்க்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கான வார்த்தை மாற்றுத்திறனாளிகள் அல்லது விசேட தேவை உள்ள சிறார்கள் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார்கள். உண்மையிலே அந்த சிறார்கள் ஊனமுற்றவர்கள் அல்ல, அவர்களுக்குள்ளே பல்வேறு திறமைகள் இருக்கின்றன. அந்த திறமைகளை கண்டறிந்து அவர்களை ஆற்றுப்படுத்தி ஒரு நல்ல முறையிலே நாங்கள் செயல்படுத்தும் பொழுது அவர்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவர்கள் கொண்டு செல்ல முடியும். இந்த சிறார்களுடைய அவருடைய என்னென்ன திறமைகள் இருக்கின்றன, அவர்கள் எவ்வாறு அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை பொறுத்த மட்டிலே பெற்றோர்களினதும் குறிப்பாக சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய உற்றார்களுடைய பொறுப்புகள் மிகவும் அதிகமாகும். நான் உங்களுக்கு தெரியுமா நினைக்கின்றேன், சகோதரர் தவாஸ்தீன் என்று யாழ்ப்பாணத்தில் ஒருவர் இருந்தார். அவர் 2 கண்களும் தெரியாதவர். அவர் அந்த காலங்களிலே கதிரை கிண்டக்கூடியவராக இருந்தார். அத்தோடு அவர் தன்னுடைய மன சந்தோஷத்திற்காக வேண்டி 1970 பிற்பகுதியிலே 80களிலே இலங்கை வானொலியிலே இசையும் கதையும் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். அந்த நிகழ்ச்சியை அவர் தன்னுடைய வாயினால் தொகுத்து கதையாகவும் பாட்டாகவும் சில இசைகளை தன்னுடைய வாயினாலே மொழித்தும் அதை செய்து காட்டுவார்கள். அதை கேட்பதற்காக பெரிய ஒரு கூட்டம் அதிகமான வீடுகளிலே அவர்களை அழைத்து அவரை கேட்பார்கள். இன்று அவருடைய சகோதரருடைய மகனும் 2 கண்களும் தெரியாதவராக இருக்கின்றார். ஆனால் அவர் ஒரு உலமாவாக இருக்கின்றார். அவருடைய பயான்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். இந்த மாற்றுத்திறனாளிகள் அல்லது விசேட தேவை உள்ளவர்கள், நாங்கள் சில நேரம் நினைக்கலாம் அவர்கள் ஒரு சொற்பமான தொகை என்று. உண்மையில் இன்று அவர்களுடைய இலங்கையில் அவருடைய தொகை என்னவென்று தெரியுமா? யாருக்கா தெரியுமா? இலங்கையினுடைய சனத்தொகையிலே 8.7% மக்கள் இவ்வாறு விசேட தேவையுடைய மக்களாக இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 16 லட்சம் மக்கள் இலங்கையிலே இவ்வாறான ஒரு நிலைமையிலே இருக்கின்றார்கள். 8.7% என்பது இலங்கையில் உள்ள முஸ்லீம் சமூகத்தினுடைய ஜனத்தொகைக்கு சமமான ஒரு எண்ணிக்கை. அந்த அளவு விசேட தேவையுள்ளவர்கள் இன்று இலங்கையிலே இருக்கின்றார்கள். இவர்களிலே 57% ஆண்களாகவும் 43% பெண்களாகவும் இருக்கின்றார்கள். உண்மையில் அரசாங்கத்துடைய கோட்பாட்டின்படி 3% கோட்டா அவர்களுக்கு அரசு உத்தியோகத்திலே ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட அது சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்படுவதும் இல்லை. கிட்டத்தட்ட 70% மக்கள்
இந்த விசேட தேவையுள்ள மக்களிலே 70% மக்கள் எந்த விதமான தொழில் முயற்சியிலும் ஈடுபடாதவர்களாக இருக்கின்றார்கள். உலகத்தை பொறுத்த மட்டும் சர்வதேச ரீதியிலே 1 பில்லியன் மக்கள் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் இவ்வாறு விசேட தேவையுள்ள மக்கள் இருக்கின்றார்கள். இலங்கை போன்ற நாடுகளிலே இந்த விசேட தேவையுள்ள பிள்ளைகளை பொறுத்த மட்டிலே பெரிய அளவிலே கவனம் செலுத்தப்படுவதில்லை. சிறிய சிறிய உதவிகள் செய்யப்படுகின்றன. ஆனால் மேலைத்தேய நாடுகளை பொறுத்த மட்டிலே இவர்களுக்கென்று பெருமளவான உதவிகள் செய்யப்படுகின்றன. ஒரு குடும்பத்திலே அவ்வாறான ஒரு பிள்ளை இருக்கிறது என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு விசேடமான கொடுப்பனங்கள் வழங்கப்படுகின்றன. அந்த பிள்ளைக்கான விசேடமான பாடசாலைகள் இருக்கின்றன. விசேடமாக அவர்களுக்கு என்று ஆசிரியர்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள். விசேடமாக ஒரு கேர்டேக்கர் ஒருவர் நியமிக்கப்படுகின்றார். அவர்களுக்கு என்று விசேடமான ஒரு பொது இடங்களிலே போகும்பொழுது விசேஷமான பாதை வடிவமைப்புகள் இருக்கின்றன. அவர்களுக்கு என்று விசேஷமான பார்க்கிங் ஏரியா இருக்கின்றது. விசேடமாக மலசல கூடங்கள் இருக்கின்றன. இவ்வாறு பலதரப்பட்ட உதவிகள் அங்கே இருக்கின்றன. சில மேலைத்தேய நாடுகளிலே அவர்களுக்கு குதிரை பயிற்சி வழங்கப்படுகின்றது, நீச்சல் பயிற்சி வழங்கப்படுகின்றது. இவ்வாறான பல்வேறுபட்ட பயிற்சிகள் அவர்களுக்கு அங்கே வழங்கப்படுகின்றன. ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டிலே எங்களுடைய சூழ்நிலையின் காரணமாக இலங்கையிலும் மற்றும் கீழைத்தேய நாடுகளிலும் இவர்களுக்கான பொதுவான வேலை திட்டங்கள் செயல்படுவதில்லை. இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே நாங்கள் இவர்களை நோக்குவோமாக இருந்தால் இவர்களை பொறுத்த மட்டிலே என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் இவர்களுக்கு இதை ஒரு அல்லாஹ் ஒரு சோதனையாக வைத்திருக்கின்றான் என்று சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சோதனை இருக்கின்றது. பல்வேறுபட்ட சோதனைகள் இருக்கின்றன. இவர்களுடைய தேவைகளை பொறுத்த மட்டிலே இவர்கள் இந்த முறையிலே சோதிக்கப்படுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லி இருக்கின்றார்கள், எவர் ஒருவருக்கு 2 கண்களும் இல்லையோ அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது. எவர் ஒருவருக்கு 2 கண்கள் இல்லையோ அவர் அதனை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு தக்வாவோடு இருக்கும் பட்சத்திலே அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று சொல்லப்படுகின்றது. இன்னொரு முறை ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கண்கள் 2 தெரியாமல் இருக்கின்றது, எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று கேட்கின்றார்கள். அந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், துஆ செய்கின்றேன், நான் உங்களுடைய விருப்பம் அவ்வாறு இருந்தால் நான் துஆ செய்கின்றேன். ஆனால் உங்களுடைய விருப்பம் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக வேண்டி சொர்க்கம் வாஜிபாக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நான் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். அந்த சஹாபி சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் பார்வை தேவை, நான் உலகத்தை பார்க்க ஆசைப்படுகின்றேன், எனவே அதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து அவர்களுக்கு சில துஆக்களை கற்றுக் கொடுத்து, நீங்கள் வீட்டுக்கு சென்று 2 ரக்காத் சுன்னத் தொழுது இந்த துஆக்களை தொடர்ந்து ஓதுங்கள், உங்களுக்கு கண் பார்வை தெரியும் என்றார்கள். அதே போன்று அவர்களுக்கு கண் பார்வை தெரிந்தது. இன்னொரு சஹாபி பெண்மணி வந்து கேட்டார்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலே, யா ரசூலுல்லாஹ், எனக்கு வலிப்பு வருகின்றது, எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது இதே விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது அந்த பெண்மணி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் இந்த நோயோடு இருக்கின்றேன், எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும், இந்த நோய் பெரிய பொருட்கள் என்று சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு வலிப்பு வருகின்ற நேரத்திலே என்னுடைய ஆடைகள் விளங்குகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது, என்னுடைய அவுராக்கள் தெரிகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது, அதற்காக வேண்டி நீங்கள் துஆ கேளுங்கள் என்று சொல்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். எனவே 2 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஒன்று, பொறுமையோடு இருப்பதற்கும் இஸ்லாத்திலே அனுமதி இருக்கின்றது. அதை குணமாக்குவதற்குரிய துஆக்களை கேட்டு அல்லாஹ்விடத்திலே ஷிஃபாவை கேட்டு அதற்குரிய வைத்தியங்களை செய்வதற்கும் இஸ்லாத்திலே இடம் இருக்கின்றது. எனவே இவ்வாறான சோதிக்கப்படுகின்ற இந்த விசேட தேவைகளுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்னவென்றால் அவர்களுக்கு உண்மையிலே சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது அவர்கள் பொறுமையோடு இருக்கும் பட்சத்தில். எனவே அந்த பயிற்சியையும் அவர்களுக்குரிய அந்த தக்வாவையும் தவாவையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களிடத்திலே இருக்கின்றது. குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, நீங்கள் முடமாகவோ அல்லது கண் பார்வையற்றவராகவோ இருக்கும் பட்சத்திலே அது உங்களுடைய பாவம் அல்ல, நீங்கள் மற்றவர்களோடு அவர்களை உங்களோடு சேர்ந்து உட்கார்ந்து உணவருந்த வையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் உணவருந்த வையுங்கள் என்று சொல்லப்பட்டது என்று சொன்னால், ஜாகிலியா காலத்திலே ஒரு கருத்து இருந்தது, இவ்வாறான மக்களோடு நாங்கள் ஒன்றாக இருக்கும் பட்சத்திலே அவர்களுடைய நோய்